அம்மா பசங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன், எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேசி பழகுங்க செய்யுங்க அப்படின்ட்டு. உள்துறை அமைச்சரே அதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்துல பேசுவதற்கு வெக்கப்படணும், ஆங்கிலம் பேசுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வெக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மையிலேயுமே தாய்மொழிய படிக்கலைனா பேசலைனா அதுக்காக வெக்கப்படணும், அசிங்கப்படணும். நம்ம உள்துறை அமைச்சர் எங்கேயாவது போய் குஜராத்தி மொழியில பேசி கேட்டுக்கிறீங்க? நம்ம ஆங்கிலம் வந்து இப்ப நம்ம இந்தியாவில அலுவல் மொழியாவே 22 மொழி இருக்கு. ஒரு மனுஷன் 22 மொழியும் படிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த மொழியில பேச முடியுமா? முடியாது. அப்ப அவங்களுக்கும் புதுசு நமக்கும் புதுசு இருக்கிறது ஆங்கிலம். ஏன்னா அது இங்க மட்டும் இல்லாம உலக அளவுலயும் அந்த மொழி வந்து அறிவியல், வரலாறு, கணிதம், தொழில்நுட்பம் எல்லாமே வந்து அந்த மொழியில கிடைக்கிறதுனால அத வந்து எல்லாருமே படிச்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது தேவையா இருக்கு. நாளைக்கு நம்ம தமிழ் மொழியே அந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கிற ஒரு மொழியா இருக்குதுன்னா உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் கூட நம்ம மொழியை படிச்சுப்பாங்க. ஏன்னா தேவை எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா தேடி படிக்கதான் செய்வாங்க. எது தேவையோ அதை ஏத்துக்குவாங்க. பொதுவா உலகம் முழுசுமே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கு இவர் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக வந்து அசிங்கப்படணும், வெக்கப்படணும், அந்த ஒரு நிலையெல்லாம் வரும்னா இப்ப உலக அளவுல இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் தான் பெரிய பெரிய இடத்துல அப்படின்னு சொல்றது எப்படி? அவங்க வந்து இங்க இருக்கிற அவனோட தாய்மொழியோட ஆங்கிலத்தையும் படிச்சுக்கிட்டதுனாலதான். என்ன அப்ப அந்த ஊர்ல போய் அவனுக்கு வேற ஏதாவது தேவைன்னா தெரிஞ்சுக்குவான். ஆனா ஆங்கிலம் பொதுமொழியா உலக அளவுல பொதுமொழியா இருந்து இருக்கிறதுனால அவன் வந்து அங்க போய் பெரிய இடத்துல இருக்கான். நம்ம ஊர்ல இருந்து போய் பெரிய பெரிய இடத்துல உலக அளவுல பொதுமொழியா இருக்கிறதுனால அவன் வந்து அங்க போய் பெரிய இடத்துல இருக்கான். அதாவது அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் சில தொகுதிகள்ல அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கிலீஷ் படிக்காம இங்க இருக்கிற ஹிந்தி போதும்னு இருந்தா அந்த இடத்துக்கு போய் அதனால எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. உண்மையிலுமே வெக்கப்பட வேண்டியதும் வேதனைப்பட வேண்டியதும் தாய்மொழி படிக்கலைனால்தான். இன்னொன்னு கூட சொன்னாரு அவரு. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்தப்ப இங்க வந்து மருத்துவம், பொறியியல் எல்லாம் தமிழ் மொழியில நாங்க வந்தா கொண்டு வருவோம். ஐயா, ஏற்கனவே பொறியியல் படிப்பு தமிழ் வழியில இருக்கு. அதையும் விட அவன் தொடர்ந்து தமிழ் வழியிலே படிச்சுட்டு வந்தானா அவனுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல போய் பேசுறோம்னா அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பேசினா இன்னும் நல்லா இருக்கும். உன்னோக்கு என்னவா இருக்கும், அந்த ஏழைப்பாளையெல்லாம் படிச்சிடக்கூடாது, அதுல இருக்க ஆங்கிலம் படிச்சுட்டு வெளியில போறான். அதிகமாக இந்தியாவில் வெளியில போறது யாருனாக்கு தமிழகத்தை சேர்ந்த